வணக்கம் நேயர்களே, ஒரு செய்தி பாடகோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் வெளிநாடு முதலீடுகளும் இந்திய வங்கிகளும் சிக்கல்களும் சவால்களும் என்ன என்பது குறித்து நாம் விவாதிக்க உள்ளோம். நம்முடன் பொருளாதார நிபுணர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இணைகிறார். அவரை வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சி செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்திய வங்கிகள் அப்படின்றது ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கடுமையான கட்டுக்கோப்புகளையும் கொண்டிருந்தது. அதே வேளையில் மக்களுக்கான சேவைகளையும் வழங்கி வந்தது அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம இருக்கும் பொழுது, இன்றைக்கும் பொருளாதார வளர்ச்சி அடையக்கூடிய இந்த சூழலிலும் இந்திய வங்கிகள் ஒரு சிறப்பான பங்களிப்பை அளித்து வரதை நம்ம பார்க்க முடியுது. அதே வேளையில் தனியார் வங்கிகளில் ஒரு 70% மேலான வெளிநாடு முதலீடுகள் இருக்கக்கூடிய நிலையில் பொதுத்துறை வங்கிகளிலும் இந்த முதலீடை 20% ஒரு 49% உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு பரிசீலனை செய்கிறாங்க. இதற்கான நோக்கம் என்ன? அந்த வெளிநாடு முதலீடுடைய பங்கு இங்கே என்னவாக இருக்கும் சார்? அதாவது முக்கியமாக 91 துவங்கின அந்த தாராளமயமாக்கல், லிபரலைசேஷன் அப்படின்னு திறந்து விடப்பட்ட போது, பொருளாதாரம் திறந்து விடப்பட்ட போது, அந்த காலகட்டத்திலெல்லாம் எல்லா துறைகளும், முக்கியமாக வங்கித்துறை, இந்த ஃபினான்ஸ், இந்த நிதி சந்தை அப்படின்னு எடுத்து நம்ம பார்க்கும்பொழுது முழுக்க அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் தான் இருந்தது. 91க்கு அப்புறம் தான் பார்க்கும்போது தனியார் வங்கிகள், வெளிநாட்டிலேருந்து வந்த வங்கிகள்லாம் அவர்களுடைய வியாபாரத்தை இங்கே பெருக்க ஆரம்பித்தாங்க. இங்கே பிரான்ச்சஸ் எல்லாம் போட ஆரம்பித்தாங்க. ஸோ அதற்கு பிறகு தான் ஒரு அதீத வளர்ச்சி இந்த துறை இப்போ 35 ஆண்டுகள் கழித்து நம்ம பார்க்கும்பொழுது இந்த லிபரலைசேஷனில் மிக அதிகம் அதில் பெனிஃபிட்டான துறை அப்படின்னா வங்கித்துறை தான். நான் அந்த அளவுக்கு பல தனியார் வங்கிகள் வந்திருக்கு. வெளிநாட்டு வங்கிகள் இங்கே கிளைகளை துவக்கி ரொம்ப வேகமாக விரிவாக்கம் செய்து வருகின்றன. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளுடைய பாப்புலேஷன்லாம் எடுத்து நம்ம பார்க்கும்போது வளர்ந்து வரக்கூடிய ஒரு பாப்புலேஷன் அடுத்தடுத்த கட்டம், அதாவது பொருளாதார வளர்ச்சியில் அந்த அடுத்தடுத்த நிலைகளில் வரும்பொழுது மக்களுக்கு அந்த வங்கி சேவை தேவை இருக்குது. அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடைக்கோடியில் இருக்கக்கூடியவருக்கு கூட அந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட் இன்னும் விரிவடைந்து கொண்டு தான் இருக்குது. ஸோ அதற்கு நமக்கு நிறைய நிதி தேவை, நமக்கு கேபிட்டல் ரொம்ப முக்கியமாக தேவை. இது போன்ற இந்த துறை விரிவடைவதற்கு உள்நாட்டில் கேபிட்டல் லிமிட்டடாக தான் இருக்கும். ஒரு அன்லிமிட்டெட் கேபிட்டல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால தான் வெளிநாட்டு முதலீடுகளை அதிகமாக இந்த துறையில் ஈர்த்து கொண்டிருக்கிறோம். அதற்குண்டான அந்த தளர்வுகளையும் அவ்வப்போது அரசாங்கம் அதை விடுவித்து கொண்டிருக்கிறது. இப்போ அந்த ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரப்போசல்லாம் மிக வரவேற்கத்தக்கது. அது ஏன் இந்தியாவை அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது இந்தியாவும் சைனாவும் ஒரு ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது, சைனாவில் இருக்கக்கூடிய சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு டிரான்ஸ்பரன்சியே இருக்காது. அங்கே இருக்கக்கூடிய அங்கே ரெகுலேட்டரி சிஸ்டம். வேறஸ் இந்தியாவில் பார்க்கும்போது அவ்வப்போது சில நடைமுறை சிக்கல்கள் இருந்தாலும் ரொம்ப ஹைலி ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரி. பேங்கிங் பொறுத்தளவில் ஆர்பிஐயோடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும், இல்லை வங்கித்துறையோட செயல்பாடுகள் ரொம்ப டைட்லி ரெகுலேட்டட், நல்ல வெல் ரெகுலேட்டடாக இருக்கிறதுனால வெளிப்படைத்தன்மை மிக அதிகமாக இருக்குது. சில வங்கிகள், ஹெச்டிஎஃப்சி பேங்க் எல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 50% வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தான் அதில் ஸ்டேக் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த சூழல், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையுடைய அந்த வளர்ச்சி, அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய அடுத்தடுத்த நிலைக்கு தேவைப்படக்கூடிய அந்த நிதி சேவைகள், இதெல்லாமே பார்க்கும்போது வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சந்தையாக இருக்குது. நமக்கும் கூடுதல் கேபிட்டல், அதாவது வெளிநாட்டு டாலர்ஸ் வரும்போது நம்மளுடைய ஃபாரெக்ஸுடைய நிலை உயரம், ருப்பியோடைய வேல்யூ இம்ப்ரூவ் ஆகும். அதே நேரத்தில் நமக்கு உள்நாட்டில் பெரிய அளவுக்கு இது போன்ற துறைகளுக்கு செலவிடாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அங்கே அந்த கேபிட்டலை நம்ம டைவெர்ட் பண்ணும்போது ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கும். இப்போ ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தையும் நம்ம யோசிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 வீலர் லோன் வாங்குறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இருந்தது. அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் நிறையா இருக்கும். அந்த காசை இதுக்கு ஃபுல் பேமெண்ட் கொடுத்தே வாங்கிடலாம், நம்ம காசை சேர்த்து வச்சு அப்படின்ற ஒரு நிலைமை நம்ம வச்சுருந்தோம். ஆனால் இந்த ப்ரைவேட் பேங்க்ஸ்லாம் வந்ததுக்கப்புறமா அது ரொம்ப ஈஸியாக்கப்பட்டதை நம்ம பார்க்க முடியுது. அதே வேளையில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பணவீக்கமோ வேலையின்மையோ ஒரு ப்ரைவேட் அப்படின்றது லாபம் நோக்கோடு செயல்படும் போது இது பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தும்ன்றதை நம்ம பார்க்கலாம். இல்லை இப்போ தனியார் துறை அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுடைய லாப நோக்கி, இப்போ அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளும் லாபம் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவர்களுக்கு அந்த தன்னிறைவு இல்லை அப்படின்னா திருப்பி பெயில் அவுட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதனால்
அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளும் சேவை கொடுப்பது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு லாபம். இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நல்ல நிலையில் இருக்குது, லாபத்துலேயும் சரி சர்வீஸ் ஸ்டாண்டர்ட்ஸில் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதெல்லாம் வந்து தனியார் வங்கிகள் வந்து 90களில் வந்ததுக்கு பிறகு தான் நமக்கு கிரெடிட் கார்டு அறிமுகப்படுத்தப்பட்டது, டெபிட் கார்டு அறிமுகப்படுத்தப்பட்டது, ஏடிஎம்னா தெரிந்தது. அதற்கு முன்பெல்லாம் அரசுடைமையாக்கப்பட்ட வங்கி இருந்த சூழலில் வந்து அதெல்லாம் நமக்கு இருக்கலை. ஆன்லைன் பேங்கிங் போன்ற பல இன்னோவேஷன்ஸ் வந்து உலகளாவிய ப்ராக்டிசஸில் இந்தியாவில் வந்ததுக்கு முக்கியமான காரணம் வெளிநாட்டு வங்கிகள் இங்கே வந்ததுக்கு பிறகு தான். ஸோ அதனால் சேவைகள் மட்டும் இல்லாமல் இந்த சேவையுடைய தரம் உயர்ந்ததுக்கு முக்கியமாக தனியார் துறை, வெளிநாட்டு வங்கிகள் அவர்களுடைய பங்களிப்பு வந்து அதனால தான் அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளுடைய சேவை தரமும் உயர்ந்ததை நம்ம பார்த்தோம். ஏன்னா முன்னாடி எப்படி இருந்தது, அதற்கு பிறகு எப்படி இருந்தது நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா சர்வீஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஒரு அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிக்கு போகும்பொழுதோ இல்லை தனியார் வங்கிக்கு போகும்பொழுதோ முன்பு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் இப்போ எல்லாமே மாறிக்கொண்டிருக்கு, காலம் மாறிக்கொண்டிருக்கு, மக்களுடைய தேவைகள் மாறிக்கொண்டிருக்கு. அவர்கள் வெறும் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணுறதுக்கு வரதில்லை, பல சேவைகளை வந்து ஒரு வங்கியில் எடுப்பதற்காக வருகிறார்கள். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது லாப நோக்கம் இருக்க வேண்டியதான். பட் அதே நேரத்தில் சர்வீஸ் அப்படிங்கிறது இப்போ தனியார் துறை வங்கிகள் வரும்போது அவர்களுக்கு உண்டான அந்த அச்சம் இருக்கும். ஏன்னா அவங்க சரியான சர்வீஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுக்கல அப்படின்னா ஒரு 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 ரோடை எடுத்துக்கொண்டாலே இப்போ 7, 8, 10 வங்கிகளுடைய கிளைகள் இருக்குது. அதனால் முன்பெல்லாம் வந்து வங்கி கணக்கு துவங்குவது அப்படிங்கிறது மிக கடினம். இப்போ ஜஸ்ட் வாக்கின் பண்ணி வங்கி கணக்கு துவங்கி விடலாம், அந்த அளவுக்கு எளிமையாக இருக்குது. அந்த அளவுக்கு வங்கிகளுடைய கிளைகளும் விரிவடைந்திருக்கு. அதனால் காம்படிஷன், போட்டி அதிகமாக இருக்குது இந்த துறையில். போட்டி வந்து தனியார் வங்கிகளுக்குள்ள மட்டும் இல்லாமல் அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளுக்கும் போட்டி இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சேவை அப்படிங்கிறது இது விரிவடைய மக்களுடைய அந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நம்மளுடைய பொருளாதாரம் வந்து டேக்ஸ் அதிகமாக செலுத்தாத ஒரு நாடு, அதாவது டேக்ஸ் வரி வளையத்துக்குள்ளே வரக்கூடிய பாப்புலேஷன் வந்து மிக மிக குறைவு கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது. ஐரோப்பிய நாடுகளில் இல்லை அமெரிக்காலாம் பார்க்கும்போது நம்மளுடைய வரி வளையம் அப்படிங்கிறது இது வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ஆகும்பொழுது இதெல்லாமே விரிவடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த கேஷ் பேஸ்டு டிரான்சாக்ஷன்ஸ் அதெல்லாம் முற்றிலுமாக தவிர்த்து இப்போ இந்த டிஜிட்டல் வந்ததுக்கு பிறகு நிறைய தவிர்க்கப்பட்டிருக்கு. இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அதிகமாகும் பட்சத்தில் நம்மளுடைய அந்த எக்கானமி அப்படிங்கிறது ஒரு ரெகுலேட்டட் எக்கானமியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதற்கு நிச்சயமாக வெளிநாட்டு முதலீடுகள் அப்படிங்கிறது தேவை. ஏன்னா அவர்கள் பணத்தை மட்டும் கொண்டு வருவதில் அங்கே இருக்கக்கூடிய நல்ல நடைமுறைகளை இங்கே அறிமுகப்படுத்துவார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பல கோணங்கள்லையும் பார்க்கும்போது ஒரு வளர்ச்சிகரமான ஒரு ஐடியாவாகத்தான் இருக்கும். இப்போ இது வந்து ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்றது ஒரு விதமாக அது வந்து ஏற்கனவே லாப நோக்கம் அதில் போயிடுவாங்கன்னு சொல்லலாம். இப்போ 20 இருக்கிறது 49, 51 நம்ம கையில், ப்ரைவேட்டில் 49 அப்படின்ற ஒரு இடத்துக்கு மத்திய அரசு வரும்பொழுது இன்னும் வரும் காலங்களில் இது மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படக்கூடிய நிலை வந்தால், இங்கே ஏற்கனவே பார்த்திங்கன்னா மினிமம் பேலன்ஸ் இல்லாமையே கோடிக்கணக்கில் வந்து பொதுத்துறை வங்கிகள் எடுத்துக்கிட்டாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை மக்கள் முன்வைக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இது மீண்டும் மக்களிடம்தான் இருக்கக்கூடிய பணத்தை வசூல் செய்யக்கூடிய ஒரு இடமாக மாறக்கூடியுமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கும் இல்லையா? இல்லை, இது இப்போது அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளாக இருந்தாலும் அது வந்து ஓரளவுக்கு அவர்கள் தனித்துவம் இருக்கணும், அவங்கள அந்த தன்னிறைவு இருக்கணும். ஒரு வங்கி அப்படின்னு நடைபெறும்போது இப்போவே சமீபத்தில் பல வங்கிகளை வந்து ஒன்றிணைக்கிறதுக்கான திட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதாவது குறைந்த எண்ணிக்கையில் வங்கிகள், ஆனால் பிரான்ச்சஸ் அதிகமாக இருக்கும். முன்பெல்லாம் பார்க்கும்போது 30, 20, 24 வங்கிகள் இருந்து அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள். அது எல்லாமே சுருங்கி இப்போ ஒரு லெஸ் தென் 10 அப்படின்னு நம்ம கொண்டு வரும்பொழுது அவங்களுடைய இந்த சேவை தரன் எஃபிஷியன்சி எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வங்கி கிளைகள் மூடப்படாது, அதெல்லாம் வங்கி கிளைகள் அப்படியே தான் இருக்கும். பட் அந்த சேவை தரம், அவர்களுடைய அந்த எஃபிஷியன்சி, மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இப்போ முதலீட்டாளர்கள் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளில் வந்து அதற்கு சாதக பாதகங்கள் இருக்குது, எல்லாமே சாதகம்னு சொல்லிட முடியாது. அதே நேரத்தில் அவங்களுடைய எஃபிஷியன்சி, அவர்களுக்கு உண்டான அந்த கைடன்ஸ் கிடைக்கும், அதற்கு உண்டான அந்த ஷேர் ஹோல்டர்ஸுடைய அவங்களுடைய ஐடியாஸ் கிடைக்கும். எப்படியெல்லாம் வெளிநாட்டில் வங்கிகள் செயல்படுதா, எப்படியெல்லாம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வெளிநாடுகளில் செயல்படுது அப்படிங்கிற ஒரு தரம் அப்படிங்கிறது உயர்த்தப்படும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கட்டாயம் இது போன்ற முதலீடுகள் வந்து வரவேற்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் இந்தியாவை பொறுத்தளவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெல் ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரி, யாருக்குமே ஒரு ஃப்ரீ ஹேண்டு கிடைக்காது, எல்லாமே கட்டுப்பாடோடு. இப்போ வங்கியோடைய சிஎம்டி, ஒரு சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணணும்னா ஆர்பிஐயோடைய கிளியரன்ஸ் வேணும். ஆர்பிஐ ஒப்புதல் கொடுத்தால்தான் அவங்களால தலைமை அதிகாரியை வந்து நியமிக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு கட்டுப்பாடோடு இயங்கக்கூடிய ஒரு துறை, ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரி. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது
அந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்குது. ஏற்கனவே வந்து செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் அதிகமாக இருந்தாலும் இப்போ வந்து இன்னும் அது வந்து அதிகப்படுத்தப்படும். இது போன்ற வெளிநாட்டு முதலீடுகள் வரும்போது அவர்கள் எதுவும் முறைகேடான முதலீடுகள் கொண்டு வரக்கூடாது, இல்லை இங்கேருந்து பணம் முறைகேடாக வெளியில் செல்லக்கூடாது. இது போன்ற பல கட்ட தடுப்பணைகள் இருக்கும். செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கக்கூடிய அடிப்படையில் தான் இந்த முதலீடுகள் இந்தியாவுக்கு வரும். இந்த முதலீடுகள் ரொம்ப முக்கியம். எதனால் அப்படின்னா, நமக்கு உள்நாட்டில் இந்த அளவுக்கு கேபிட்டல் மொபிலைஸ் பண்ணுறதுக்கான சூழல் இல்லை. ஸோ இதெல்லாம் வெளிநாட்டு முதலீடுகள் வரும்போது நமக்கு அன்லிமிட்டெட் கேபிட்டல் வந்து கொண்டிருக்கும். பல முதலீட்டாளர்கள், பல வெளிநாட்டு நிறுவனங்கள், இப்போ எமிரேட்ஸ்லலாம் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் பல நாடுகளில் முதலீடு பண்ணுறாங்க. இந்தியா ஒரு மிக வளர்ந்து அதீதமாக வளரக்கூடிய ஒரு நாடு. அதுவும் முக்கியமாக வங்கித்துறை அப்படிங்கிறது ஒரு வேகமாக வளரக்கூடிய ஒரு துறையாக இருக்குது. அதனால் அவர்களுடைய முதலீடுகள் வரும்போது அவர்களுக்கு நேச்சுரலி அந்த இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகும்போது லாபமும் இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு அந்த சேவை தரமும் அதிகமாக காணப்படும். அதே வேளையில் வந்து பார்த்திங்கன்னா, பொதுத்துறை வங்கிகளில் கோடிக்கணக்கில் ஏமாற்றக்கூடிய ஒரு சூழலையும் நம்ம வந்து இங்கே பார்க்க முடியுது. இந்த சைடு பார்த்தோம்னா, இப்போ ஒரு மார்ச் மாத கணக்கு படும்பொழுது பொதுத்துறை நிறுவனங்களுடைய மொத்த இருப்பு சொத்து மதிப்பு வந்து ஒரு 175 கோடியாக இருக்கக்கூடிய நம்ம பார்க்க முடியுது. இங்கே இருக்கக்கூடிய பெரு முதலாளிகள்கிட்டயே அவங்கக்கிட்ட இருந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கி அதன் மூலியமாக இந்த பொதுத்துறை வங்கிகளை நடத்துவதில் என்ன ஒரு சிக்கல் ஏற்படும், அதில் என்ன ஒரு மாற்றங்களை வந்து இந்த பொதுத்துறை வங்கி தனியார் வங்கிகள் வந்து ஏற்படுத்தக்கூடும்? இல்லை, இப்போ பொதுத்துறை வங்கிகள் முதலீடுகள் அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து உள்நாட்டில் நான் சொன்ன மாதிரி கேபிட்டல் வந்து லிமிட்டட் தான். பெரிய அளவில் இப்போ அவர்கள் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய முதலீடுகள் அளவுக்கெல்லாம் நம்ம உள்நாட்டில் மொபிலைஸ் பண்ண முடியாது. முதலீடுகள் வரும், பட் அந்த சைஸில் வராது. ஒரு 20 டைம்ஸ் 30 டைம்ஸ் சைஸில் வந்து இந்த உள்நாட்டில் நம்ம கேபிட்டல் ரைஸ் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம வந்து வெளிநாட்டு முதலீடுகளே இருக்கிறோம். ஆனால் அங்கே அவங்களுக்கு சூழல் இப்போ வந்து வெளிநாடுகள்லாம் பார்க்கும்போது ஐரோப்பாவாக இருக்கட்டும், இல்லை மிடில் ஈஸ்டாக இருக்கட்டும், இல்லை அமெரிக்காவிலலாம் பார்க்கும்போது வளர்ச்சி தடைப்பட்டு விட்டது. அங்கே அதற்கு மேலே அங்கே வளருவதற்கு வந்து வாய்ப்புகள் குறைவு. அதனால தான் அவர்கள் எங்கெல்லாம் வளர்ச்சி இருக்கக்கூடிய பொருளாதாரங்களோ நாடுகளோ அவங்க அந்த பணத்தை வந்து அங்கே நோக்கி அவங்க செலுத்துகிறாங்க. அதே வேளையில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா கடன் வாங்கக்கூடிய மக்கள் சரியான முறையில் திருப்பி கட்டுறாங்கன்றதும் அவங்க வந்து பார்ப்பாங்க இல்லையா? எல்லாமே, அதாவது அவங்க முக்கியமாக பார்ப்பது முதலீட்டாளர்கள் முக்கியமாக பார்ப்பது எப்படி ரெகுலேட்டரி என்வாயன்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமாக இங்கே இருக்குது. ஏன்னா நம்ம வெளிநாட்டு முதலீடுகளை பார்த்து பயப்படுற அளவுக்கு அவங்களும் பயப்படுவாங்க. ஒரு தெரியாத நாடு, புரியாத நாடு. அதான் நான் சைனா எக்ஸாம்பிள் சொன்னேன். சைனாவில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது முதலீட்டாளர்களுக்கு தெரியாது. ஏன்னா அங்கே வந்து ரொம்ப ஒரு இருட்டறையில் நடக்கக்கூடிய விஷயங்களாக தான் நிறைய நடந்து கொண்டிருக்கு. கடன் அளவு எவ்வளோ இருக்குது, வங்கிகளுடைய நிலை என்ன, ஹெல்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வெளி வட்டாரங்களே தெரியாது. அதே வேளையில் இந்தியாவில் பார்க்கும்போது ஒரு ஓப்பன் சொசைட்டி, எல்லாமே வெல் ரெகுலேட்டட், எல்லாம் பப்ளிஷ்டு நிறுவனங்கள்லாம் வந்து அவங்களுடைய ரிப்போர்ட்ஸை டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே ஒரு ஓப்பன் புக்காக இருக்கிறதுனால நமக்கு எந்த அளவுக்கு அச்சம் இருக்கிறதோ அதே மாதிரி அவர்களுக்கு, ஏன்னா அவ்வளோ முதலீடுகள் அவர்கள் செய்யும்போது தவறான முதலீடுகள் பண்ணக்கூடாது. அதனால் அவங்களும் ரொம்ப காஷியஸாக தான் இருப்பாங்க. இது வந்து ஒரு கிவ் அண்ட் டேக் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கும் இந்த கேபிட்டல் வருவது வந்து ருப்பியை பேலன்ஸ் பண்ணோம், ஃபாரெக்ஸை வந்து ரைஸ் பண்ணோம். நமக்கு வந்து டாலர்ஸ் வரும்பொழுது ஒரு பொருளாதாரம் அந்த வலு அதிகமாகும். அதே நேரத்தில் அவர்களுக்கும் வந்து லாபம் ஈட்டக்கூடிய ஒரு பொருளாதாரமாக இந்திய பொருளாதாரம் இருக்கும், வங்கித்துறை இருக்கும். அதனால் இது ஒரு 2 பேருக்குமே ஒரு வின்-வின் சுச்சுவேஷனாக தான் பார்க்குறோம். நடைமுறை சிக்கல்கள் இருக்கும். இப்போ தனியார் மயமாக்கப்பட்ட போது பெருத்த எதிர்ப்பு வந்தது. அரசுடைமையாக்கப்பட்ட ஊழியர்கள், வங்கி ஊழியர்கள்லாம் ஆட்டோமேஷன் வரும்போது வேலைவாய்ப்புகள் இழப்பு ஏற்படும் அப்படிங்கிற அந்த அச்சமெல்லாம் அப்பப்போ அந்தந்த காலகட்டத்தில் வந்தது. பட் எல்லாமே அதை வந்து அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக தான் மாற்றிருக்கு. அவங்களோட எஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறத கண்கூடாக பார்த்துருக்குறோம். அதே மாதிரி இதற்கும் சில சிக்கல்கள் வந்தாலும் இது வந்து லாங் டேர்மில் பார்க்கும்போது மிகப்பெரிய வளர்ச்சியை வங்கித்துறைக்கு மட்டும் இல்லை, இந்திய பொருளாதாரத்துக்கே இது மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாக மாறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இப்போ பொதுவாக ஆர்பிஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பணவீக்கமோ அல்லது ஒரு பணவாட்டமோ வரும்பொழுது இருக்கக்கூடிய வங்கிகளில் இருக்கக்கூடிய கடன் பத்திரங்களை வந்து வாங்குவது அல்லது விற்பதுன்ற மூலயமா தங்களுடைய ரொட்டேஷன் வந்து அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது மாதிரி ஒரு பெரிய அளவான ஒரு தனியார் முதலீடு வந்து உள்ளே வரும்பொழுது இனிமேல் ஆர்பிஐ வந்து இந்த கட்டுப்பாடுகளெல்லாம் எப்படி தளர்த்துவாங்களா, அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு பார்க்கல. ஆர்பிஐ பொறுத்தளவில் அந்த அடிப்படையான கட்டுப்பாடுகள், அந்த துறை இயங்குவதற்கான கட்டுப்பாடுகளில் வந்து எந்த தளர்வும் இருக்காது. ஏன்னா அதே மாதிரி இப்போ ஒரு முதலீட்டாளர், நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு முதலீடுகள் ஒரு வங்கிக்கு வருது அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு அச்சம் இருக்கிற மாதிரி நமக்கும் இருக்கும்.
இப்போ நம்ம அதனால் ஆர்பிஐ வந்து ஸ்க்ரீன் பண்ணி இது சரியான முதலீடு தானா, அவர்கள் இதற்கு இந்த கட்டுப்பாடுகளுக்கு இடையில் அவர்கள் ஆமாம் அதற்குள்ளே அவங்களால வேலை பண்ண முடியுமா, அதை எல்லாமே பார்த்து விட்டு தான் அவர்கள் அப்ரூவல் கொடுப்பார்கள். அப்ரூவல் அவ்வளோ எளிதில் கிடைக்காது. முதலீடுகள் வருவதாக இருந்தாலும் வெட் பண்ணிவிட்டு அவங்க சரியான நிறுவனம் தானா, அவர்களுக்கு என்ன பின்புலம் என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே நம்ம நாட்டிலேயே வந்து பேங்கிங் லைசன்ஸ் வந்து ஓரளவுக்கு தளர்த்தப்பட்டாலும் இன்னும் கடுமையான சட்டத்திட்டங்கள் இருக்குது. எல்லாராலையும் வங்கிகள் துவங்க முடியாது. அதனால தான் இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாருக்கும் கொடுக்க முடியாதுங்கிறதுனால தான் சில தளர்வுகளுக்கு பிறகு அந்த ஸ்மால் ஃபினான்ஸ் வங்கிகள் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே ரகுராம் ராஜன் காலத்தில் கொண்டு வரப்பட்டது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அடிப்படை கட்டமைப்பை எந்த விதத்திலும் பாதிக்காத வண்ணம் நம்மளுடைய வங்கித்துறை இருக்குது, அந்த ரெகுலேட்டரி என்வாயன்மெண்ட் இருக்குது. 2009 வந்து மிகப்பெரிய ஒரு நிதி நெருக்கடி, உலகளாவிய நிதி நெருக்கடி, அங்கே லேமன் பிரதர்ஸ் மூழ்கி இதெல்லாம் பார்த்தோம். பட் இங்கே வந்து ஆர்பிஐயோடைய கட்டுப்பாடுகள்னால தான் நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய வங்கித்துறை வந்து மிகவும் பாதுகாக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லை, அங்கங்கே சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு 2009 காலகட்டத்தில் பிரச்சனைகள் இல்லாததற்கு முக்கியமான காரணம் வந்து ரெகுலேஷன், ஆர்பிஐயோடைய பங்களிப்பு. அது வந்து ஒரு வலுவான நிலையில் தான் நம்ம இருக்கோம். பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ற போல மக்களுக்கும் பல சேவைகளை வழங்க வேண்டும் என்றால் இந்த தனியார் முறையில் வந்து நிச்சயமாக வேண்டும். அதை மத்திய அரசும் இந்திய ரிசர்வ் வங்கியும் சரியான முறையில் கண்காணித்து மக்களுக்கு அந்த சேவை விரிவடையக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இந்த நிகழ்ச்சி முடிக்கலாம் சார். அரங்கில் வந்து உங்களுடைய கருத்துக்கள் தெரிவது மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.